வருகிற 19ஆம் தேதி பாரத பிரதமர், நமது பிரதமர், நமக்கான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் வருகை தருகிறார். அவர் கலந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம். அதற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் படலாம். அப்படி அறிவிக்கப்படுகிற போது அது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார். அதற்காக எத்தகைய ஏற்பாடுகளை செய்வது என்ற கலந்தாலோசனை கூட்டம் இன்றைக்கு கரூர் மாவட்டத்திலே கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றது. அதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியை சிறப்புடைய செய்வதற்கு எத்தகைய ஏற்பாடுகளை செய்வது என்பதையெல்லாம் இங்கே எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள். தேர்தல் 39 நாடாளுமன்ற தொகுதியிலேயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தலைமையை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான நம்முடைய தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் வேட்பாளர் பட்டியல் மிக விரைவில் வரும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு 2 நாட்களிலேயே வேட்பாளர் பட்டியல் வெளியிடும். போதை மருந்து கடத்தி அதுல பணத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. அதுல 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம். அதை வச்சு சினிமா எடுக்கிறது, அதை வச்சு மருமகளை இதா வச்சு உதயநிதி பொண்டாட்டி பேருன்னா கிருத்திகா. அந்த கிருத்திகா தான் அம்பீரை டைரக்டரா வச்சு இவன் பணத்தை இவன் தான் பைனான்சியர். இப்போ கைது பண்ணியிருக்காங்களே அந்த போதை மருந்து ஜாபர் சாதிக்கு போதை மருந்து கடத்துக்கான பேரெல்லாம் கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானுங்க, இப்படி அயோக்கியத்தனத்துக்கு போயிட்டானுங்கன்னு தான் அந்த எப்போ அண்ணா கிட்ட இந்த இது கிடையாது. அயலோக அணின்னு ஒரு அணி இருந்ததா, வெளிநாடு அணின்னு ஒரு அணி அண்ணா வச்சாரா இல்ல கலைஞர் வச்சாரா? ஏன் ஸ்டாலின் மட்டும் அயலோக அணி வச்சாரு? அது இந்த தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போதை மருந்து கடத்துறதுக்காக தான். அந்த ஆளுகளுக்கெல்லாம் ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்காக தான். இல்ல இந்த உதயசூரியன் சின்னம் போய் துபாயில நிக்க போறாரா? இவர் தான் சுயாட்சி கேட்கிறவர, மாநில உரிமை கேட்கிறவர, மாநிலத்துக்கு தனி தகுதி இருக்குன்னு சொல்றவர. இவர் எதுக்குயா சிங்கப்பூர்ல நீ? இவருக்கு எதுக்குயா அமெரிக்காவில நீ? இவருக்கு எதுக்கு ஆஸ்திரேலியாவில நீ? இதெல்லாம் போதை மருந்து கடத்த அணி. அதான் போதை மருந்து கடத்துறது, அவளா பணம் கொடுக்கறது, கொள்ளடிச்சு பணத்தை கொண்டு போய் அங்க வச்சு அங்க இருந்து முறையா வந்ததுன்னு சொல்றது, அதுக்காக செய்யப்பட்ட அயோக்கியத்தனம். இவங்க அயலக அணின்னு ஒரு அணி போட்டதே அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம். இந்த நேரத்துல பணம் கொடுக்கலையா கணக்காட்டினியா? நீ ஏற்கனவே வாங்கின பணத்தை கணக்காட்டினியா? வெள்ளடிக்க விடு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பணம் இது இதுக்கு செலவாச்சு, இது போய் இதோட மீதி இல்ல இது பற்றாக்குறை சொல்லு. இது அதிகாரிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை. வெள்ள நிவாரண பணங்கிறது, வெள்ள நிவாரண நிதிங்கிறது முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லாத